ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. என்ன மாதிரி சம்பவம் தெரியுமா இது? உண்மையுமே நம்ம இந்த டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் போடுவோம்ல, அங்கே வந்து விஜய் டெலிவிஷனோட அட்மின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க 7:30க்கு மகாநதி வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இன்றைக்கி விகா ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது இல்லையா? உண்மையாகவே சொல்கிறேன், இது தரமான சம்பவம். போன முறையே நான் சொல்லியிருந்தேன் 5, இன்றைக்கி கூட நான் சொல்லியிருந்தேன் 5 அதிகங்க 6:30க்குன்ட்டு. 5.5 எடுத்து ஒரு பெரிய சந்தோஷம். டீம் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பி. அது எனக்கு பர்சனலாக நானும் கேள்விப்பட்டேன். அவங்க சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் தானே கண்டிப்பாக. இந்த 5.5 தொடர்ந்து இப்போ 5, இன்னுமே அந்த ப்ரெக்னென்சிலாம் ரிவீல் ஆகிறதுலாம் வேறு லெவல் டிஆர்பி வரும். இப்படி இருக்கும்போது இந்த சீரியலுக்கு என்ன டைம் சேஞ்ச் கொடுக்காம, அதுவும் 8:30க்கு போய் இந்த என்ன சொல்கிறதுன்னா, ஐயனார் துணியோட கமெண்ட் செக்ஷனை ஃபுல்லாக பாருங்களேன். 8:30 ஷிஃப்ட் பண்ணாங்களே, கீழே ஃபுல்லாக அட்மினே உண்மையாலுமே சொல்லியா எங்களுக்கு போட மாட்டியாயா அப்படின்ட்டு எல்லோரும் உரிமையாக கேட்டாங்க. அதை எல்லாருமே கவனித்து 7:30க்கு தரமான சம்பவங்க. சூப்பரான டைம் ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க மகாநதி. உண்மையாலுமே 7:30யுமே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து 8 எப்படி ஒரு ஃபேமஸோ அதே மாதிரி 7:30யுமே ஃபேமஸ் தான். அட்லீஸ்ட் 6:30லேருந்து 7:30 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தானே. ஆனால் நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், என்ன உண்மையுமே சேனலுக்கு ஒன்றும் புரியலையா, இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, இந்த சீரியல் ஏன் ப்ரைம் டைம்னு ஒரு நல்ல டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நானுமே 8:30, 9:30 இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல 7:30 அப்படின்ட்டு அட்மின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார் டெலி தமிழ் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 7:30க்கு வந்து சிந்து பைரவி வருது அப்படின்ட்டு. நானுமே அந்த அப்டேட்டு தான் 2 டைம் சேஞ்ச் இருக்குன்னு இருந்தேன். இல்லை 3 டைம் சேஞ்ச் இருக்குது. இப்போ ஆகா கல்யாணம், சிந்து பைரவி அண்ட் மகாநதி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அஃபிஷியலாக மகாநதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 7:30க்கு எங்களுக்கு கையிலையும் பிடிக்க முடியல. என்ன சொல்கிறதுன்னா, இப்போ போய் நீங்கள் படுத்து பாருங்களேன், தூக்கம் அப்படியே ஏசியில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். வேணால் பாருங்கள், ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள், அப்படி குழுக்குழுன்னு இருக்கும். ஏன்னா சந்தோஷமான விஷயம், உண்மையுமே சூப்பரான விஷயம். இந்த மாதிரி நடந்த மாதிரி எனக்கு தெரியவே தெரில. விஜய் டிவியோட அட்மின் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோட காமன் பேஜ், ஒரு ஃபேன் பேஜ், அந்த பேஜில் வந்து இல்லைப்பா 7:30க்கு மகாநதி வருது அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அஃபிஷியலாக அவங்க முன்னாடியே ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு விகா ஃபேன்ஸ் பவர் இருக்குன்னு பார்த்துங்க. சும்மாவா போட்டால் எல்லா ப்ரமோக்கும் கமெண்ட் போடுற நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை சொல்லவும் முடியும். நானுமே லேட்டாக அதை பார்த்ததில்ல, கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் வாட்ஸ்அப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து காலே வந்துருச்சு. அச்சோ என்னதுன்ட்டு வந்து பார்த்தேன். அப்புறம் தான் ஒரு ஹாப்பியான விஷயம். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள். ஸோ பெரிய வாழ்த்துக்கள் மகாநதி டீமுக்கு. மாறா வி ஓன்.